ஆனா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாக்குறோம். ஆமாங்கண்ணா. ஒரு 5 மாடோட ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க. எந்த ஊர் போகுதுண்ணா? அண்ணா கேரளா மலப்புரம் போகுதுங்க. கேரளா போகுது. ஆமாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, கஸ்டமர் எப்படி வந்தாங்கண்ணா? நம்ம அவங்க வந்து தலைச்சங்கடையில தான் கேட்டிருந்தாங்க. அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி மீடியமா இருந்தா போதும், எனக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 15ல இருந்து 20க்குள்ள கறந்தா போதும்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஆமா, அது கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் சந்தை கலையிற டைம்ல தான் வந்தாங்க. கண்டிப்பா லாஸ்ட்ல தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. சோ சொல்லிட்டு வந்தாங்களா இல்ல டைரக்டா வந்துட்டாங்களா? வந்திருந்தாங்க, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. ஓ, ட்ரெயின் லேட் ஆச்சு. ஆமாங்க. சோ அதனால தான் லேட் ஆச்சு. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சோ அவங்களுக்கான செலக்ஷன் அப்படியே பாத்துருவோமா? பாத்துலாங்கண்ணா. அதுக்கப்புறம் கஸ்டமர்ட்ட பேசுவோம். பேசலாங்கண்ணா. சோ ஃபர்ஸ்ட் மாடு அப்படியே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாடு பாத்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. ரெண்டாம் நீத்து மாடு. சரி, இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா 10 நாள் டைம் இருக்கு. ஒரு 15 லிட்டர் கறக்குங்க. இது பாத்தீங்கன்னா தலைச்சங்கடையில 2 பல்லு. இது கண்ணு போடுறதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகுங்க. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு ரெண்டாம் நீத்து. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 15 டு 20க்குள்ள கறக்குங்க. இது தலைச்சங்கடாரி, இதுவும் தலைச்சங்கடாரிங்கண்ணா. ஓகே. சோ அஞ்சுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா எவ்வளவு எதிர்பார்க்கலாம்ண்ணா? அண்ணா ஒரு 15 லிட்டர் வருங்கண்ணா ஆவரேஜா ஒரு மாடு. ஆவரேஜா 15 லிட்டருக்கு எதுவும் குறையாது. ஓகே. இப்போ இது ஹெச்எஃப்ல வந்து டாப் குவாலிட்டி அந்த மாதிரி மீடியம் குவாலிட்டியாண்ணா? ஆனா மீடியம் குவாலிட்டி தான். மீடியம் அவங்க குவாலிட்டி. மீடியமா தான் கேட்டாங்க. ஹெவி பட்ஜெட் வேணாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே.